என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனினா எல்லோரும் பயப்படுறோம். எல்லாரும் சனி வந்து அஷ்டம சனி வருது, ஜென்ம சனி வருது அப்படின்னா சனி வந்து கஷ்டம் தரப்போகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறோம். பட் அப்படி இல்லை. சனி ஏன் அந்த மாதிரி கஷ்டத்தை தராரு? சனி எல்லோருக்கும் கஷ்டத்தை தருவாரா? அப்போ பெரிய பெரிய பணக்காரெலாம் இருக்காங்க, அவங்களெலாம் சனி கஷ்டத்தை தர மாட்டாரு. அவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க. அப்போ நமக்கும் சனி நல்லது செய்யணும், நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா நாம் சனிக்கு என்ன செய்யணும்? சனி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நாம் சனிக்கு என்ன செய்யணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத வச்சு தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு, பெரிய தொழிலதிபதி ஆகிறதுக்கு சனி எந்த தடையும் பண்ணக்கூடாது, எந்த தாமதமும் ஏற்படுத்தக்கூடாது, எந்த குறைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா சனிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ பொதுவாக சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்நிலை பணியாளர்களா லோ லெவல் லேபர்ஸ் எல்லாருமே சனியை தாங்க குறிக்கும். அவங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்களுடைய ஆட்கள், அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கீழ்நிலை ஒர்க்கர்ஸை நம்ம கேவலமாகவோ இழிவாகவோ அவங்கள அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்கிறோன்னா சனிக்கிட்ட நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க, சனியை எதிர்த்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சனியினுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், மூட்டை தூக்குறவங்க, ஃபிசிக்கலாக உடலால் உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப கடின வேலை செய்யக்கூடியவங்களை போயிட்டு நம்ம திட்டுறோம், அவங்க ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் அப்படின்னா சனியை நம்ம கேவலமாக நினைக்கிறோம். அப்போ சனி வந்து எங்காலங்களே நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்களா, எங்கள் டேர்ன் வரும்போது உங்களுக்கு அவங்களுடைய அருமையை நான் புரிய வைக்கிறேன் பாருன்னு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்லை நாமளே அந்த மூட்டையை தூக்க வச்சுருவாரு. அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அவங்களாம் திட்டக்கூடாது. அதே மாதிரி கஷ்டப்படுத்துறது, சனினாலுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. உடல் ரீதியாக உடலை வருத்தி வேர்வை சிந்தி கடுமையான கஷ்டப்பட வச்சு உழைக்க வச்சு குறைவான ஊதியத்தை தருவது இவரு தான் சனி. இதை மாதிரி செய்யக்கூடிய மனிதர்களை நாம எதிர்க்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்களும் மனிதர்களான்னு நம்ம நினைச்சாலுமே சனியினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். ஏன் இவங்களாம் ஆதரிக்கிறன்றதை நான் போக போக சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, ராசி கட்டத்துல காலபுருஷ தத்துவ மேஷம் ரிஷபம் வரும்போது சனி தான் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, ஜீவனாதிபதியாக வர்றாரு, லாபாதிபதியாக வர்றாரு. சனி ஜீவனாதிபதியாக வர்றதுனால தான் அப்போ சனி தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு ஓனராக வர்றாரு. நம்ம எல்லா சாப்பாடு, காய்கறி ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், ஒரு அரிசியாக இருக்கட்டும், பருப்புகளாகட்டும், தானிய வகைகள் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் நடக்கணும்னா எல்லாரும் ஃபார்மர்ஸாக மாறணும். ஃபார்மர்ஸ் வந்து மண்ணில், சேற்றில் இதை மாதிரி சேரு சகதியமாக வேலை செய்து கஷ்டப்பட்டு ஃபுல்லாக ஃபிசிக்கலாக வேலை செய்து தான் அந்த உணவு உற்பத்திகளை பண்ணுறாங்க. அதுதான் சனியினுடைய லேபர்ஸ், சனியினுடைய விவசாயிகள். சனியும் சந்திரனும் சேர்ந்தால் தான் விவசாயம் நடக்கும். அப்படி நடந்தால் தான் எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு கிடைக்குது. அது யாருடைய காரகத்தில் கிடைக்குது? சனியோடைய கட்சிக்காரங்க. சனியோடைய கட்சிங்கிறது யார்? லேபர்ஸ், விவசாய கூலிகள், விவசாய கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாயத்தை மண்ணில் வேலை செய்கிறவங்க, சேற்றில் வேலை செய்கிறவங்க. அவங்க கஷ்டப்பட வச்சாதான் சனியுடைய ஒர்க்கர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணாதான் நமக்கு தானியம் கிடைக்கும், நமக்கு உணவு கிடைக்கும், நமக்கு காய்கறி பழங்கள் எல்லாமே கிடைக்கும். இது சனியினுடைய காரகனால, சனியினுடைய தொழிலாளர்களால நமக்கு கிடைக்குது, சனியினுடைய லேபர்களால கிடைக்குது. அவங்க நம்ம கேவலமா பேசலாமா? ஓகேங்களா? பேசக்கூடாது. ஏன்னா சனி தான் ஜீவனாதிபதி. அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா சனியை வச்சுதான் இயங்குது. ஓகேங்களா? கூவி இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்ல போனீங்கன்னா, சந்தைக்கு போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2, 20 ரூபாய்க்கு 3, இந்த மாதிரி ரொம்ப லோ லெவலில் பஸ்லேயோ, பஸ் ஸ்டாண்ட்லேயோ, மார்க்கெட்லேயோ சின்ன லெவலில் 10 ரூபாய்க்கு 2, 100 ரூபாய்க்கு 2 இந்த மாதிரி விற்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் சனியினுடைய லேபர்ஸ். இவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சரி இவ்வளோ நேரம் சனி வந்து துப்புரவு பணியாளர்கள். இப்போது நம்ம ஒரு டவுனில் இருப்போம், நாம் ஒரு சிட்டியில் இருப்போம். அங்கே இப்போ காலையில் 5:30 மணி ஆச்சுன்னா, 6 மணி ஆச்சுன்னா பாருங்கள், அந்த துப்புரவு பணியாளர்கள் குப்பை பெறுகிறாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் ஹாஸ்பிட்டலை சுத்தமாக வச்சுக்கிறாங்க. டாக்டரு நோய் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை க்யூர் பண்ணுறாரு. ஆனால் துப்புரவு பணியாளர்கள் நோயை வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், அவங்க துப்புரவு பணியாளர்கள் வராமல் இருக்கிறதுக்கே நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வந்த நோய்க்கு தான் டாக்டர் மருத்துவம் பண்ணுறாரு. ஆனால் நோய் வராமல் இருக்குது துப்புரவு பணியாளர்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ துப்புரவு பணியாளர்களை நம்ம கேவலமாக பேசலாமா? இந்த ரோட்டில் எல்லா டவுன்லையும் எல்லா சிட்டிலையும் துப்புரவு பணியாளர்கள் குப்பை பெருக்கிறவங்க பெருக்கலை. ஒரு மாதம் ஒரு 20 நாள் பெருக்கலை. யாராவது ரோட்டில் போக முடியுமா?
காலையில எழுந்து பாருங்க, 6 மணிக்கு நகராட்சி ஆளுங்கள் எல்லாம் எப்படி அது பெருக்குறாங்க. குப்பை லாரி ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுதுன்னு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா. அப்ப இந்த காரகங்கள்லாம், இந்த ஒர்க்கர்ஸ்லாம் யாருன்னா, சனியுடைய கட்சிக்காரங்க, சனியுடைய லேபர்ஸ், குப்பை பெருக்கிறவங்க. அவங்கள நம்ம திட்டினோம்னா, அப்ப யார திட்டுறதா அர்த்தம்? அவங்கள நம்ம கேவலமா நினைச்சோம்னா, யார கேவலமா நினைக்கிறதா அர்த்தம்? இப்ப சனி நம்மள வளர விடுவாரா? சனி நம்மள பணக்காரன் ஆக்கிடுவாரா? சனி நம்மள கோடீஸ்வரன் ஆக்கிடுவாரா? நம்ம தேவையில்லாம யாரையும் இழிவா பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, ஃபார்மர்ஸ், விவசாயம் செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து சனியுடைய காரகங்கள் தான். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் தேவை. அப்போ செங்கல் சூளையில் வேலை செய்யறது லேபர்ஸ், இவங்க எல்லாமே சனியுடைய ஒர்க்கர்ஸ் தான். நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் ஓனா, செங்கலை செய்யறதுக்கு கூலி ஆட்கள் தேவையே. எல்லாம் காசுக்கு தான்பா செய்கிறாங்க. காசு கொடுத்தா நம்ம இந்த குப்பை பெருக்க ஆரம்பிச்சிடுவோமா? ஹாஸ்பிட்டலில் மாப் போட்டு க்ளீன் பண்ண முடியுமா? சூழ வேலைக்கு செய்ய முடியுமா? சேற்றில் காலை வச்சு வேலை செய்ய தயாராக இருக்கிறீங்களா? எல்லாம் காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. இப்போ நர்ஸு பார்த்துங்க, ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கிறாரு, பாத்ரூம் போயிடுறாரு, டாய்லெட் போய் எல்லாம் போயிடுறாரு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு இல்லைங்களா? காசு கொடுத்தா நம்ம க்ளீன் பண்ணுவோமா? இப்போ இவங்களாம் சனியுடைய காரக தொழிலாளர்கள் தானே, அவங்க நம்ம கேவலமாக பேசலாமா? ஓகேங்களா? செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்யறனா யாரை நம்ம எதிர்த்து பேசணும்னா, சனி நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓஹோ, எங்கால இவ்வளோ கேவலமாக பார்க்குறியா? இது என்னுடைய தசா புத்தி வரும் இல்லைங்களா? அஷ்டம சனி, ஏழ சனி இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ பார்த்துக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்கள் கட்சிக்காரனுடைய பலம் யாருன்னு அவரு நமக்கு வேலை காமிப்பாரு. அதனால சொல்கிறேன், அவங்களாம் எதிர்க்கக்கூடாது. ஏன்பா ரொம்ப கீழ்நிலையிலே போயிருக்கீங்க, ஏன் கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பைக் கம்பெனி, ஒரு பைக்கை நம்ம சொகுசாக அனுபவிக்கிறோம், நடந்து போகாமல் ஒரு பைக்கில் சொகுசாக போகிறோம், ஒரு காரில் சொகுசாக போகிறோம். அப்போ ஒரு கார் கம்பெனியில் கார் மேனுஃபேக்சர் பண்ணோம், பைக் மேனுஃபேக்சர் பண்ணால் ஒரு பைக்கில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட உதிரி பாகங்கள் இருக்குது. அது எதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது? கிட்டத்தட்ட 50,000 லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வந்து அந்த பைக் கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் ஒரு பைக்கு டிசைன் ஆகுது, நாம் அந்த சொகுசை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி காரில் ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கிட்டத்தட்ட 50,000 1,00,000 கம்பெனிஸ் ஒர்க்கர்ஸு, 2 லட்சம் 3 லட்சம் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒரு கார் வந்து டிசைன் ஆகி வருது. அத்தனை லேபர்ஸ், கார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய லேபர், பைக் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய லேபர், ஏசி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய, ஏசியை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய லேபர்ஸ், அவங்க அந்த தொழிலாளர்களால் தான் நமக்கு அந்த சொகுசான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ சனியுடைய ஒர்க்கர் இல்லைன்னா எப்படி காரு கிடைக்கும், எப்படி பைக் கிடைக்கும், எப்படி ஏசி கிடைக்கும், நாம் எப்படி சுகபோகங்களை அனுபவிக்கிறது? இப்போ எல்லாம் காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. ஆமாம், காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. எல்லா வேலையும் நம்ம செய்திட முடியுமா? அதனால எல்லாருடைய உதவியும் எல்லாருக்கும் தேவைன்றதுனால யாரையும் நம்ம இழிவாக பார்க்கக்கூடாது. ஒர்க்கர்ஸையும் தொழிலாளர்களும் நம்ம மதிக்கணும். அப்படி நம்ம எதிர்த்து அவங்கள வேலை செய்யணும்னா சனியை எதிர்த்து நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று பாருங்க, மாடு மேய்க்கிறவங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து குழந்தைக்கு அத்தியாவசியம் பால். ஒரு பால் வந்து கிடைக்கலன்னா அத்தியாவசியம். வேர்ல்டில் எவ்வளோ எந்த தடை ஊற்றுல 140 நாளும் வேர்ல்டு வர கூட நடக்கட்டும், பாலுக்கெல்லாம் வந்து தடையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து குழந்தையுடைய உயிர் சம்மந்தப்படுது, அடிப்படை தேவை. அந்த பாலை உற்பத்தி பண்ணுறவங்க யாருங்க? மாடு மேய்க்கிறவங்க. ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு 2 மாடு 3 மாடு வச்சுருக்காங்கன்னா 365 நாளும் லீவே போட முடியாது. மாடு மேய்க்கிறவங்கலாம் போய் பாருங்க. ஓகேங்களா? அது ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி. அதுக்கு ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டா யார் சாப்பாடு போடுவாங்க? மாடு. அது மட்டும் கத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு நல்லது கெட்டது கூட அவங்களால கலந்துக்க முடியாது, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. மழை நாள்லேயே அதுக்கு சாப்பாடு போட்டாகணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும், வெயில் நாள்லேயே மெயின்டைன் பண்ணி ஆகணும், சாப்பாடு போட்டாகணும், ஒரு வெளியே போக முடியாது. அதுக்கு ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஒரு மாட்டை வந்து வளர்க்குறாங்க. அதை வந்து பால் உற்பத்தி பண்ணி ஒரு மாடு காலையில் ஒரு 3 லிட்டரு, நைட்டு ஒரு 3 லிட்டரு கலக்குனா ஒரு மாதத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 2,000 ரூபாய் அவங்களுக்கு அதில் லாபம் கிடைச்சா பெரிய விஷயம். ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு மாட்டுனால வரக்கூடிய லாபம். காலையில் 1 லிட்டர் பால் வந்து மாட்டுக்காரங்களுக்கு 30 ரூபா தான் தராங்க. ஓகேங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 ரூபா தான் வருது. ஆனால் அதை வாங்கிட்டு போய் விற்கிறவர் 40 ரூபா 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறார். அது டீ கடையில் 40 ரூபா பாலை அவங்க 150 ரூபாய்க்கு 10 டீயா 15 டீயா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதே பாலை பேக்கெட் பாலை வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் ஆயிடுது. ஆனால் உண்மையிலேயே இந்த இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எக்கச்சக்கமாக காசு போயிடுது. ஆனால் மாடு மேய்ச்சவர்களுக்கு 364 நாள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறது 30 ரூபாய் தான். அந்த குறைவான வருமானத்தில் 4 மாடு 5 மாடை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களோட அந்த பால் உற்பத்தி பண்ணவோ தான் நமக்கு எல்லா தினமும் காலையில் எழுந்தோடனே சாணியில் கை வைக்கணும், எல்லாம் அந்த மாட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் செய்து தான் நமக்கு அந்த பால் கிடைக்குது. இப்போ அந்த லேபர் எவ்வளோ தேவை? அவங்களாம் யார்? சனியினுடைய ஒர்க்கர்ஸ், கீழ்நிலை பணியாளர்கள். அப்போ நம்ம அவங்களை கேவலமாக பேசலாமா? அப்போ பேசினா யாரை எதிர்க்கிறோம்?
இப்போ அவர் என்ன நினைப்பாரு, எங்கள் ஒர்க்கர் எல்லாம் பாலே கிடைக்காதுப்பா, உங்கள் குழந்தைங்களாம் நீ உயிரோடு இருக்குன்னா அது காரணமே எங்கள் ஒர்க்கரால தான், எங்கள் ஒர்க்கர் கூட நீ எப்படி நீ இவ்வளோ கேவலமாக பேசுறேன்னு சனியை நம்ம எதிர்த்து கோவமாக நம்ம செய்கிறோம். அப்போ சனிக்கு என்னுடைய கோவத்துக்கு நம்ம ஆளாகமா மாட்டோமா? ஓகேங்களா? இதே மாதிரி கீழ்நிலை பணியாளர்களை லோ லெவல் ஒர்க்கர்ஸை நம்ம மதிக்கணுன்றது தான் சனியினுடைய காரங்கள். சரிப்பா, சனியை மதிக்கணும் சனியை மதிக்கணும், நான் ஏன் சனியை மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னா, சனி ஜீவனாதிபதி மட்டும் இல்லை, சனி ஆயுள்காரகன். சனி ஆயுள்காரகனாக வரதுனால இந்த பூமியில் உயிர் வாழறதுக்கு அம்மாவுக்கு யார் இப்போ நம்ம அம்மாவுக்கு யார் உயிர் கொடுக்குறது? சனி தான் அலோவ் பண்ணுறாரு. அவர் நினச்சா தூக்கிடுவார், பரவாயில்லைங்களா? நம்ம அப்பாவுக்கு யார் உயிர் கொடுக்குறது? ஆயில யார் கொடுத்தது? சனி. அவர் நினச்சா தூக்கிடுவார், பரவாயில்லைங்களா? நமக்கு யார் ஆயில கொடுத்தது? நம்ம மனைவிக்கு யார் ஆயில கொடுத்தது? நம்ம குழந்தைங்களுக்கு யார் ஆயில கொடுத்தது? நம்ம அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு, எல்லாருக்கும், தாத்தாக்கு, பாட்டிக்கு, நம்ம சுற்று நம்ம குடும்ப உறவினர் எல்லாருக்கும் யார் ஆயுள் கொடுத்தது? சனி தான். அப்போ நான் கொடுக்குற ஆயில தான் இத்தனை வருஷம், ஒரு 80 வருஷம் நீங்கள் உயிர் வாழறீங்க. ஆனால் எங்கெல்லாம் கண்டிக்க மாட்டீங்க. நான் நினச்சேன்னா உங்கள் ஆயுள், உங்கள் குழந்தைங்களை ஆயுள், உங்கள் ஆயிலே நான் தூக்கிடுவேன் அப்படின்னா அலோவ் பண்ணிப்பீங்களா? சனி அனுமதிக்கிறதுனால தான் இங்கே பூமியில் சகல போகங்களையும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அவர் நினைச்சுன்னா ஆயில கட் பண்ணால் முடிஞ்சு போச்சு கதை. சனி ஆயில தராந்தா தானே நீங்கள் சொகுசில் அனுபவிக்க முடியும். அப்போ சனி தானே தராரு நமக்கு ஆயிலு. அப்போ சனிக்கு எனக்கு என்ன நீங்கள் செய்தின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். டேக்ஸ் வசூல் பண்ணுற மாதிரி தான். இப்போ நாம் 5 ஃபேன் யூஸ் பண்ணுறோன்னா 1000 ரூபாய் கரண்ட் பில் வருது. ஒரு 10 ஃபேன் யூஸ் பண்ணால் 2000 ரூபாய் கரண்ட் பில் வரும். நீங்கள் தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழாக்கு செலவு பண்ணணும். செல்லு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செல்லுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். பெட்ரோல் எவ்வளோ, பைக் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோலை நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் சனி இவ்வளோ பேருக்கு ஆயில கொடுக்குறாரு. ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் இந்த பூமியிலேருந்து நம்ம நுகர்றோம். இவ்வளோ பேர் நமக்காக, நம்ம சொகுசு தன்மைக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம திரும்ப சனிக்கு டேக்ஸுன்ற மூலியமாக நம்ம கட்டணமாக கட்டக்கூடாதா? ஃபேன் யூஸ் பண்ணால் கரண்ட் பில் கட்டுறீங்க இல்லைங்களா? செல்லு யூஸ் பண்ண ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ பைக்கு நிறைய யூஸ் பண்ணால் பெட்ரோல் போடுறோமா? வாட்டர் நிறைய யூஸ் பண்ணால் வாட்டருக்கு நம்ம பே பண்ணுறோமா? அதே மாதிரி சனி எல்லாருக்கும் ஆயில்காரங்க நான் கொடுத்துருக்குறாரு. எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஆயில கொடுத்துருக்குறாரு. அப்போ சனிக்கு நாம் செய்யணும். ஏன்னா அவருடைய தயவில் தான் நாம் இருக்கிறோம். எக்ஸ்சேஞ்சு, நாங்கள் உனக்கு கொடுக்குறோம், நீங்கள் எனக்கு கொடுன்ற மாதிரி தான். இதுதான் சனி ஆயில்காரங்க. ஓகேங்களா? ஏங்க இந்த மாதிரி சனிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, சனியே தேவையில்லைங்க, அப்படி ஒரு பிளானெட்டு இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லேபரே இல்லை, நோ ஒர்க்கர்ஸ். அப்போனா ராஜாவே அவரே குப்பை பெருக்குவாரா? அவரே விவசாயம் பண்ணிப்பாரா? அவரே எல்லா வேலையும், அவரே மாடி மேய்ச்சிப்பாரா? எல்லாருக்கும் எல்லா வேலையும் வரும். ஓகேங்களா? சனி இல்லைன்னா ஒர்க்கரே இல்லை. எப்படி கார் கிடைக்கும், எப்படி பைக்கு கிடைக்கும், எப்படி பால் கிடைக்கும், எப்படி துப்புரவு பணியாளர்கள், எப்படி யார் ரோடு கிளீன் பண்ணுறது? இப்போ சனியுடைய ஒர்க்கர்ஸ் தேவையா? சனி என்ற பிளானெட் எல்லாம் இவங்க ஒர்க்கர்ஸ் எதுவுமே இல்லை. ஆயிலே இல்லை. எல்லாரும் யாருக்குமே ஆயிலே இல்லை. மனுஷில் எப்படி ஜீவனங்கள் குறைக்க முடியும்? சனி என்ற பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோ ஒர்க்கர்ஸ், ஆயிலும் இல்லை. சனியினுடைய உயிர்காரகம், இப்போ சூரியனுடைய உயிர்காரகம் அப்பா, சந்திரனுடைய உயிர்காரகம் அம்மான்ற மாதிரி சனியினுடைய உயிர்காரகம் வேலைக்காரர்களே இல்லை. எந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? எந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும்? வேலைக்கே யாரும் போல. எல்லாரும் முதலாளி தான், எல்லாம் ராஜா தான், சூரியன் தான். அப்போ ஒர்க்கர் வேணுமே. அதனால் சனின்ற கிரகம் தேவை. அப்போ சனிக்கும் நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஒரு 2 ரூபாய் டேக்ஸ் மாதிரி ஒரு 2% 3% நம்ம சனிக்கு கொடுத்து தான் ஆகணும். யாருக்கே கொடுக்குறது? சனிக்கு கொடுக்கணும். யார் சனி என்று எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ல பார்த்தீங்களா, துப்புரவு பணியாளர்கள். சனி என்றவங்க வறுமையில் இருக்கிறவங்க, பிச்சைக்காரங்க, கஷ்டப்படுறவங்க, நோயில் இருக்கிறவங்க, கையில்லாதவங்க, கால் இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, இதை மாதிரி குறைபாடோடு இல்லவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு நாம் உதவிகள் செய்யணும். நாம் ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்ன மேலே பார்த்தீங்களா, ஆயில்காரங்க. நம்ம எல்லாருக்கும் ஆயில் கொடுத்துருக்குறாரா? நம்ம கையங்காலம் நல்லா வச்சிருக்கிறாரா? அப்போ இல்லாதப்பட்டவங்களுக்கு யாருக்கு செய்யணும்? நாம் தான் செய்யணும். மொத்தத்தையும் கொடுத்துடணுமா? இல்லை. ஒரு 100 ரூபாய் சம்பாதிங்கன்னா ஒரு 2%, 3%, 4% நம்மளால செய்ய முடியாதா? நம்ம செய்தோன்னா பரவாயில்லப்பா, இவ்வளோ சம்பாதிச்சாரு, நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் கொடுத்துருக்குறாரு, அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தரமான்னு அஷ்டமசனியே வந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நாம் தான் செய்யணும். ஒரு நல்ல நாள் வருது, ஒரு பண்டிகை வருது, ஏதோ நம்ம உணவுப் பொருள் செய்கிறோம், ஒரு நல்ல பலகாரம்லாம் செய்கிறோன்னா நம்ம வீட்டை சுற்றியே அப்பா இல்லாதவங்க இருப்பாங்க, அம்மா இல்லாதவங்க இருப்பாங்க, குழந்தைங்கள் வறுமையில் இருக்கும், கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, துப்புரவு பணியாளர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உணவை கொடுக்கலாம். காசாக கொடுத்தாதாம்மா அவங்க டாஸ்மார்க்லாம் எத்தனை வேலை கொடுத்துட்றாங்க அப்படின்னா உணவாக கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸாக கொடுக்கலாம்,
ஒரு படிக்கிற பசங்களும் ரொம்ப வறுமையில் இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட குடுக்கலாம், புக்ஸா வாங்கி குடுக்கலாம். ஏதோ ஒண்ணு கீழ்நிலை வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவிகள் செய்தா, அது சனிக்கு பரிகாரமா முடியும். சனி நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? நம்ம ஆளுங்க நெறைய ஒரு செய்திருக்கிறாருப்பா, அப்படின்ற ரீதியில நம்ம வாழ்க்கைய நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாரி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? சரிப்பா, சனிக்கு பரிகாரமா வேற எப்படி செய்யறது? அப்படின்னா, சனி வந்து வயதானவர்கள். வயதானவர்களுக்கு நோய் நொடி விட்டு இருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தத்திலே நோய் நொடியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டு போறது. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் பெட்ல நம்ம அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு உதவியா இருக்கிறது, பணிவிடைகள் செய்யறது. நம்ம வீட்லயே நம்ம அப்பாவோ, அம்மாவோ உடல்நிலையில இருந்து ஒரு பெட் ரிடன் ஆயிடுறாங்க, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அவங்களுக்கு 5 வருஷமோ, 4 வருஷமோ அவங்களுக்கு பணிவிடைகள், டாய்லெட் எடுத்து கிளீன் பண்றோம். பாத்ரூம் எடுத்து கிளீன் பண்றோம். நம்ம தாத்தாக்கு, பாட்டிக்கு டாய்லெட் எடுத்து கிளீன் பண்றோம், பாத்ரூம் எடுத்து கிளீன் பண்றோம். நம்ம வீட்ல இருக்கிற வயசானவங்களுக்கு நீச்ச வேலைகள் செய்யறோம். எச்சத்தட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எச்சத்தட்டு எல்லாம் நம்ம கிளீன் பண்றோம். அப்ப சனியினுடைய நீச்ச வேலைகளை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் செய்யறோம். அப்ப சனி நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு. என்னப்பா எங்களுக்கு என்ன செய்றீங்க? எங்க வீட்ல இருக்கிற வயசானவங்கலாம் உங்க ஆளுங்க தான். எங்க வீட்ல இருக்கிற வயசானவங்கலாம் நாங்க நல்லா பார்த்துக்கிறோம். எல்லாம் சாப்பாடு போடுறோம். அவங்களுக்கு நீச்ச வேலைகள்லாம் நாங்க தான் செய்யணும். அப்படியா? இந்த வீட்ல இருக்கிற என்னுடைய காரகம் வயதானவர்கள். அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு வெளிய போயிடுவாரு. ஏன்னா, அவங்களுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ற மாரி நாம பணிவிடை செய்றோம். நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் செய்யணும்? நான் வேற எப்படி தான் நீங்க சனிக்கு செய்வீங்க? இப்படிதான் செய்தாகணும். மாமனார், மாமியாருக்கு பணிவிடை செய்யறது, அப்பா, அம்மாவுக்கு பணிவிடை செய்தா, சனிக்கான காரகங்கள நம்ம பைசல் பண்றது தான். அவங்களுக்கு நம்ம டாய்லெட் எடுத்து போடுறதும், பாத்ரூம் எடுத்து கிளீன் பண்றதும், அவங்களுக்கு அழுக்கு தண்ணிய துவைச்சு போடுறதும், அவங்களுக்கு தண்ணி ஊத்தி அவங்களுக்கு குளிக்க வைக்கிறதும், வயசானவங்க முடியாது இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம வந்து எல்லா விதமான பணிவிடைகளை செய்யறதும், இது சனிக்கான பரிகாரம். நம்ம வீட்லயே இருக்கு. நாம தான் செய்யணும். செய்யலன்னா சனிக்கு வட்டியும் முதலுமா ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ரைடு விடுவாரு. ஓகேங்களா? சரி, அப்ப பணக்காரங்கெல்லாம் சனி எதுவும் பண்ண மாட்டாரா? அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து ஒரு பணக்காரர்கிட்ட போறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு தொழில் வந்து ஒரு துணி கடை நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, என்னப்பா உங்க வீட்டுக்கெல்லாம் எல்லாருக்கும் நான் தான் ஆயில கொடுத்துருக்கிறேன். நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். இவ்வளவு பணக்காரனா இருக்கிறேன். என்ன எங்க ஆளுக்கு நீங்க என்ன செய்த அப்படின்னு போய் சனி கேட்கறான்னு வச்சுங்களேன். உடனே அந்த துணி கடைக்கார ஓனர் சொல்லுவார், என்னப்பா என்கிட்டயே கேள்வி கேட்குற? இந்த கடையில எத்தனை லேபர் இருக்காங்க தெரியுமா? 100 லேபர் இருக்காங்க. ஒரு லேபருக்கு 15,000 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறேன். அப்போ என்னால 100 ஒர்க்கர்ஸ் பழைக்கிறாங்க, 100 குடும்பங்கள் பழைக்குது. இந்த ஒர்க்கர் யாரு? உங்க ஆளுங்க தானே, உன்னுடைய காரகம் தானே. 100 குடும்பத்தை பழைக்க வைக்கிறேன். என்னையா நீ வந்து கேள்வி கேட்கிறேன்? ஐயா உன் பக்கமே நான் வரமாட்டேன். 100 பேரு குடும்பம் நீங்க பழைக்க வைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க லாபத்துல நான் தடையும் பண்ண மாட்டேன், குறையும் ஏற்படுத்த மாட்டேன், தாமதம் பண்ண மாட்டேன். சந்தோஷமா இருங்க. சனியே போக மாட்டாரு. இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் 50,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் சனி வசூல் பண்ணலான்னு பார்த்தா, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் ரைடு மாதிரி உள்ளான்னு பார்த்தா, அவர் என்ன சொல்லுவார் ஓனரு? அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருப்பாரு. என்னப்பா சனி, என்னைய என்கிட்டயா கேள்வி கேட்குற? 40,000 குடும்பம் உங்க ஆளுங்க என்ன நம்பி தான் இருக்கிறாங்க. 15,000 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் தரேன். அப்படியா? உங்க நாட்டு பக்கமே நான் வரமாட்டேங்க அப்படின்னு இருப்பாரு. 40,000 பேருக்கு தீபாவளி போனஸ் போடுறேன், பொங்கல் போனஸ் போடுறேன், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். சனி போய் அவருக்கு டாக்ஸ் வாங்க முடியுமா? ஓகேங்களா? அத்தனை ஒர்க்கர்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒண்ணு, நாமளே ஒரு சிறந்த ஒர்க்கரா இருந்து பேர் எடுக்கிறது. நாமளே ஒரு கடினமான உழைப்பாளியா இருக்கிறது. நாமளே ஒரு சிறந்த ஒர்க்கரா இருக்கிறது. நாமளே ஹார்ட் ஒர்க் பண்றது. இல்லைன்னா நாம பல பேருக்கு வேலை கொடுக்கறது. இப்படிதான் சனி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். நாமளே நீச்ச வேலைகளை செய்யறது, இல்ல ஒரு கம்பெனியில போய் நீச்ச வேலைகளை செய்யணும். ஓகேங்களா? இல்லைங்க, என்னங்க நீங்க பெரிய லெவல்லாம் போறீங்க. எங்க லெவல்ல வீட்டுல அந்த அளவுக்குலாம் பெரிய லெவல்ல நாங்க வேலை தேட முடியாதாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் வேலை தேடக்கூடியவர்களுக்கு நாங்க வருமானம் கம்மி தாங்க அப்படின்னா, ஒரு ஹோம் ஹவுஸ் கீப்பர், இப்போ ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்களை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேரை நான் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு மாதம் ஒரு 3000மோ 2000மோ தரேங்க. என்னால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கும், வீட்டு வேலைகள்லாம் செய்யறதுக்கும் ஒரு 2 பெண்களுக்கு நான் வேலை தரேங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உணவுப் பொருட்களை தரேன் அப்படின்னாக்கா, பரவாயில்ல. உங்கள் வீட்டில் 2 பேருக்காவது நீங்கள் வேலை தந்துருக்கிறீங்களா? பரவாயில்ல அப்படின்னு போடுவார். சில நேரம் என்ன நடக்கும்னாக்கா, வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் அரிசி எடுத்துடுறாங்க, பருப்பு எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு நம்ம சண்டை போடக்கூடாது. அவங்க சனியுடைய ஒர்க்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நம்ம கொஞ்சம் அது நஷ்டம் தான். அது பெரிய லெவலில் இல்லாதப்பட்டவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால பெருசாக இது பண்ணாதீங்க. அது சனியுடைய காரக தொழில்களை கொஞ்சம் இருக்க தான் செய்யும்.
நாம அது சனிக்கு பைசல் பண்ணாம நினைச்சுங்க. நம்ம குழந்தைங்கள அடுத்த ஜெனரேஷன் நல்லா வளர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம 2 தொழிலாளருக்கு வேலை கொடுக்கோம். நம்மளால முடிஞ்சது ஏதோ 2 பேருக்கு வந்து சும்மா ஓசியில சாப்பாடு போடாம, மீனை தராம மீன் பிடிக்க கத்துக் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையா போட்டு தந்தா, ஏதோ நமக்கும் வேலை ஆச்சு, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்த மாதிரி ஆச்சு. 2 பேர் நம்மளால போயிச்சாங்க. 2 குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரி லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சனியினுடைய காரங்களை ஒரு பெண் வேலைக்காரர்களை நாம வீட்டு வேலைகள் கொடுக்கறது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 பேர் வேலை கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம வேலையாட்களை கொடுத்தோம்னாக்கா சனிக்கு வேலை கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பைசல் பண்ண மாதிரி ஆச்சு. சனி நம்மளை தடை பண்ண மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டாரு, குறை ஏற்படுத்த மாட்டாரு, நம்மளை பெரும் பணக்காரனா ஆக்கிறதுக்கு எந்த தடையும் ஏற்படுத்த மாட்டாரு. அதுக்கு நாம தான் செய்யணும். ஓகேங்களா? இது மாதிரி இங்க பாருங்க, இதே வந்து ராசி கட்டத்துல இந்த ராசியில சூரியன் உச்சம் அடைவாரு, சனி நீச்சம் அடைவாரு. இது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உச்சம்னா நம்ம ராஜா, நாம தான் முதலாளி, நாம தான் தொழிலதிபர். நாம முதலாளி ஆகணும்னா, தொழிலதிபரம் ஆகணும்னா பல பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருவோம். அப்ப சனியுடைய காரகத்தெல்லாம் பைசல் பண்ணிடுறோம். நம்மளை போய் சனி பிடிப்பாரா? அதனால தான் சனி நீச்சம் அடைகிறது. அதுதான் சூரியன் உச்சம். நாம முதலாளியா மாறினா சனி ஒன்றும் பண்ண மாட்டாரு. பல லேபர்களை நம்ம நல்லா வச்சுட்டு இருந்தோம்னாக்கா சனியுடைய உயிர்காரகம் பல வேலைக்காரர்களுக்கு நம்ம வேலை கொடுத்தோம், வேலைக்காரர்களுக்கு போனஸ் கொடுத்து நல்ல மாதிரி வச்சிருந்தோம்னாக்கா சனி நம்ம எதுவும் பண்ண மாட்டாரு. அதுதான் முதலாளி. சூரியன் உச்சம், இந்த இடத்துல சனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே இந்த இடத்துல பாருங்க, சனி உச்சம் சூரியன் உச்சம். இப்ப இங்க வந்து முதலாளிலாம் இல்லை, இவரே வேலைக்காரனா போயிடுறாரு. இங்க முழுக்க வேலைக்காரன், நீங்க முதலாளியே கிடையாது. நான் வேலையே தரலைங்க யாருக்குன்னா, நீங்களே ஒரு சிறந்த வேலைக்காரனா ஆயிட்டா சனி உங்களை எதுவும் பண்ண மாட்டாரு. அப்ப நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்களே பிசிக்கலா ஒர்க் பண்றீங்க. அதுதான் சனி உச்சம் சூரியன் நீச்சம். இங்க முதலாளியே கிடையாது, யாருக்கும் நான் வேலை கொடுக்கல அப்படின்னா நீங்களே ஒரு சிறந்த ஒர்க்கரா மாறி ஆகணும். இல்லைன்னா சனி வந்து டாக்ஸ் கேட்பாரு. ஓகேங்களா? ஏன் கேட்பானா, பூமியில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எல்லா விஷயத்தையும் நுகர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். எல்லா தடவையும் கேட்பாங்க, நம்ம பைசல் பண்ணிடுவோம். இது வந்து சனி உச்சம். நம்மளே ஒரு சிறந்த லேபரா இருந்து தான் ஆகணும். இங்க முதலாளிலாம் கிடையாது. இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி சனின்னா என்னன்னாக்கா, தனிமை. யாருமே வேணாங்க, எனக்கு யாரும் தேவையில்லைங்க அப்படின்னு போனா அதுவும் தப்பு. ஏன்னா ஒரு ஒரு விலங்குல கூட எந்த விலங்குமே தனியா வாழாது, எல்லாம் கூட்டமா தான் வாழும், குழுவா தான் வாழும். அப்ப மனுஷனும் தனியா போறான், எனக்கு யாருடைய தேவையில்லை, எனக்கு நல்லா ஃபிட்னஸ் இருக்கு, எங்கிட்ட உடல் வலிமை இருக்கு, எங்கிட்ட காசு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எதுவும் தேவையில்லை அப்படின்னு நீங்க தனியா போறீங்கன்னா சனியுடைய காரியத்துல போயிருங்க. இது எல்லாம் ரைட்டு, உடல் வலிமை இருக்கிற வரைக்கும் ரைட்டு, காசு இருக்கிற ரைட்டு. சப்போஸ் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சுன்னா கிருகிருக்குன்னு சுத்துது, மயக்கமா இருக்குன்னா அப்ப யாருடைய உதவியா தேவைப்படும்ல. அப்ப யாரையும் நம்மளால கூப்பிடாம இருக்க முடியுமா? அப்ப தேவைப்பட்டா கூப்பிடுறீங்கல்ல, ஏன் கூப்பிடணும்? அதுக்குதான் தனிமையா வாழத்தான் தப்பு. எல்லாருடைய உதவியும் எல்லாருக்கும் தேவை. இந்த சமூகம் எல்லாருடைய அரவணைச்சுதான் வாழணும். அப்படிதான் சமூகம் இயங்கணும். தனிமையில மொத்தமா சனியா மாறத்தான் தப்பு. ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டே தீரும். அடுத்த ஒரு உதவி இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்ப நம்ம சனிடுக்காரங்க எனக்கு யாரும் தேவையில்லை நம்ம இருக்கிறதும் தவறு. அதே மாதிரி பாருங்க, ஏன்பா நான் நல்லா இருக்கேன், நான் ஏன்பா சனிக்கெல்லாம் தரணும் அப்படி நீங்க ரொம்ப இலக்காரமா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குரு இங்க உச்சமா தான் இருப்பாரு. குரு வந்து இங்க உச்சமா தான் இருக்கிறாரு. ஆனா இந்த குரு இங்கேயே இருப்பாரா? முடியாது. இந்த கடத்துல வந்து தானே ஆகணும், இந்த கடத்துல வந்து தானே ஆகணும். ஒரு கடத்துல இவர் தான் குபேரன், செல்வந்தர், பணம், தனகாரகன் குபேரன். இந்த குபேரன் ஒரு நேரத்துல நீச்ச வீட்டுல, காசே இல்லாத குடிசை வீட்டுல பிறப்பெடுக்கிறாரு. இதுதான் வட்டம். இவர் குபேரனா பிறகுறாரு, இவர் குடிசை வீட்டுல காசே இல்லாத இதே குரு பிச்சைக்கார வீட்டுல பிறகுறாரு. இத மாதிரி நம்ம சனியை எதிர்த்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரிதான் பிறக்க வைப்பாரு. இந்த குரு வந்து இந்த ராசியில அந்த ராசி நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? போய் தான் ஆகணும், பிறப்பு எடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த இடத்துல நம்ம பைசல் பண்ணிதான் ஆகணும். இது வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா விதமான பிறப்புகளும் அமையும். அதனால யாரையும் நம்ம தவறா நினைக்க கூடாது, யாரையும் துன்புறுத்த கூடாது. இப்ப செவ்வானுடைய காரியத்துங்க, யாரோ ஒருத்தங்க கணவன் மனைவி விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க நாட்டுக்காக நம்ம எல்லையில போய் இரவு பகல் பாராம அவங்க காவல் காத்துட்டு இருக்கிறதுனால தான் நாம இங்க லா அண்ட் ஆர்டர் விஷயம் இல்லாம சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற மாதிரி பாதுகாப்போட நம்ம நிம்மதியா அந்த வீட்டுல தூங்குறோம்னா, இந்த நாடு விடுதலையா இருக்குதுன்னா, யாரோ ஒருத்தங்க மனைவி விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க வந்து நாட்டு எல்லையில
இந்த இரவுலையும் இந்த பனிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு காவல் காக்குவதான் அந்த செவ்வாயால தான் நாம் இங்கே நிம்மதியாக நடமாடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் நைட்டு இரவு பகலாக அவங்க பார்க்கறதுனால தான் அவங்க அந்த போலீஸ்காரங்க இருக்கிறதுனால நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைங்களும் ஒரு பப்ளிக் பிளேஸில் போகிறாங்க. நைட்டு 12 மணிக்கு கம்பெனிக்கு போகிறாங்க வராங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க. இப்போ செவ்வாய் தானே அந்த பாதுகாப்பு தருது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை இருக்கும்போது அந்த செவ்வாயினுடைய டாக்டர் தானே உயிரை காப்பாற்றி தராரு. அப்போ செவ்வாய்க்கு நம்ம செய்யணுமா? அதே மாதிரி சனிக்கும் செய்யணுமா? எல்லா கிரகத்துக்கும் நம்ம செய்யணும். நான் ஏன் செய்யணும்னு கேட்டால் எல்லாரும் உங்களுக்கு டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம நுகர்றோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கன்னா எல்லாரும் டேக்ஸ் கேட்பாங்க, எல்லாரும் அடி தான் கொடுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லாருக்கும் செய்யணும். ஒரு குழுவாக தான் இயங்கணும். எல்லாரும் ஒருத்தர் அரவணைச்சு தான் வாழணும். எல்லா கிரகமும் தேவை. எல்லா கிரகத்துக்கும் நமக்கு செய்து நாமளும் எல்லா கிரகத்துக்கும் செய்யணும். இதெல்லாம் கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னப்பா சொல்ற? பணியாளருக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவணுன்ற, தான தர்மம் பண்ணுன்ற, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த ஈஸியான பரிகாரம் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அஷ்டம சனி வருதா, கருப்பு துணியை சனி கிரகத்துக்கு போயிட்டு நவகிரகத்தில் அந்த கருப்பு துணியை கட்டிட்டு வந்துருங்க, சரியா போயிடும். ஏன்னா இது ஈஸியாக இருக்குது. நெய் விளக்க சனி கிரகத்துக்கு போட்டுட்டு வந்துருங்க. திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. எள்ளு தானம் பண்ணிடுங்க. இதெல்லாம் சனிக்கான பரிகாரம். விநாயகரை வழிபடுங்க, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாரு. சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. இதை மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். இதுதான் ஈஸியாக இருக்குதுன்னு நான் இதெல்லாம் செய்துட்டு எனக்கு கஷ்டமாகுதுன்னா அப்போ இதெல்லாம் யார் செய்வாங்க? இதெல்லாம் செய்துட்டா பால் கிடைச்சிருமா? குப்பை பெருவெல்லாம் குப்பை பெருக்கிடுவாங்களா? எல்லாம் காசு தாங்க வேலை செய்கிறாங்க. என்கிட்ட காசு கொடுத்தா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? நான் போய் ரோட்டில் இருந்து குப்பை பெருக்க முடியுமா? நாம் செய்ய முடியுமா? ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்குதுன்னு இதை செய்துடுறோம். இதை செய்துட்டு இதை செய்யுங்க. இது எதுவுமே செய்யாமல் இதை செய்தீங்கன்னா நோ யூஸ். இந்த பரிகாரம் டீசெண்டாக நல்லா சுற்றுலா போன மாதிரி ஆச்சு, நல்லா சுற்றி பார்த்தா மாதிரி ஆச்சு. இதெல்லாம் பரிகாரமா? இதெல்லாம் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இது டீசெண்டாக சுழுவாக போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு சனி எண்ணெய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இவங்கெல்லாம் யார் காப்பாற்றுறது? ஓகேங்களா? அது மாதிரி ஆங்கிள்லையும் பாருங்கள். நடைமுறையில் நம்ம சனிக்கு செய்யணும். சனியுடைய ஒர்க்கர் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு உணவாவோ காசாவோ ஒரு துணியாவோ நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ் செலவு பண்ணுறோம் தெரியுங்களா? ஒரு பகுதியை நாமளாக செய்யணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நம்ம நல்லா பார்த்தோன்னா போதும். அவங்களுக்கு சுற்றி இருக்கிற இல்லாத படம் கஷ்டப்படுற பணிகளுக்கு அவங்கவுங்க உதவிகள் செய்துட்டாலுமே சனிக்கான பரிகாரமாக மாறியும். அதை விட்டுட்டு கோயிலுக்கு போட்டு வெறும் எள்ளு தீவி ஏற்றிட்டேன் எனக்கு சரியாயிடும்னா அதெல்லாம் சரியாயிடாது. இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏழை சனி எதுவும் பண்ணாது, எந்த ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது, எந்த அஷ்டம சனி பண்ணாது. சனியாக உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டார். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்கள் பணிவிடையே 10 வருஷம் எல்லாருக்கும் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் சனியை வரப்போகிறாரு. உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லா படித்து எந்த அஷ்டம சனிலேயே அவங்க 99% மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா? நாம தான் செய்யணும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நான் செய்ய மாட்டேன், ஊரில் இருக்கிறவங்களும் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு காவல் காக்கிறது யார்? நாளையிலேருந்து எல்லா போலீஸையும் எல்லா மிலிட்டரியும் வீட்டுக்கு வர வச்சிடலாமா? அப்போ இந்த நாடு சுதந்திரமாக இருந்துட முடியுமா? இல்லை நீங்கள் போய் அந்த வேலையை செய்ய முடியுமா? காசுக்கு போய் மிலிட்டரியில் போய் இராணுவத்தில் போய் எல்லையில் போய் நீங்கள் பாதுகாப்பு குழந்தையெல்லாம் விட்டுட்டு போய் பாதுகாப்பு இருக்கிறீங்களா? உங்களால் முடியல, யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க. அப்போ எல்லாருடைய தேவையும் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒன்னோட ஒரு லிங்க் தான். அதுக்கு தான் இவங்களுக்கும் நாம தான் செய்தாகணும். அப்போ சனியுடைய காரகமான தொழிலாளருக்கும் நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்வோம். சனி நம்மளை எதுவும் செய்ய மாட்டார். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.